முருகன் நம்மக்கிட்ட குரல் ரீதியாக மொழி ரீதியாக மட்டும் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கான அந்த சக்தி நம்மளால் அந்த புரிஞ்சிக்க தன்மை இல்லை, அவ்வளோதான். மற்றபடி முருகன் நம்ம கூட பக்கத்திலே இருந்து நம்ம கூடவே இருந்து எப்பயுமே முருகனோட அருள் நம்ம கூடயே இருக்குது. இது உணர்ந்தவங்க நிறைய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது அனைத்துமே என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் நான் இப்போது இந்த காணொலி மூலியமாக நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்கிட்ட நிறைய பேர் நீங்கள் எல்லாம் கேட்கும்போது முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் கொடுக்குறாரு, உங்களுக்கு என்ன சந்தோஷம், நீங்கள் சந்தோஷப்பட்டது, நீங்கள் முருகன்கிட்ட கேட்டது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, அது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். அந்த கேட்ட கேள்விக்கு அடுத்த நிமிஷமே பதில் சொல்லிட்டேன். எனக்கு முருகன் எல்லாமே எனக்கு கொடுத்துட்டார். நான் கேட்காததையும் அதிகமாக கொடுத்துட்டாரு. எப்படி சொல்கிறேன்னா, இந்த கோயிலில் நான் போய் நான் கூட்டத்தோடு எல்லாருக்குமே கூட்டமாக நின்று தரிசனம் பார்க்குற ஒரு பக்தனாக இருந்து இப்போது என் வாழ்க்கை முழுவதுமே முருகனுக்காக இந்த பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகனே நினச்சி எனக்கு இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு வாழ்க்கையில் எனக்கு கொடுத்து, இதை விட வேறு என்ன சந்தோஷங்க வாழ்க்கையில் இருக்குது. இந்த காணொலியில் நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனையோ பேர் முருகனை உணராமல் இருந்திருப்பீங்க. நம்ம கூட இருக்காரா இல்லையான்னு கூட சில விஷயங்களில் நமக்கு தெரியாமல் இருக்கும்ல. இந்த காணொலி மூலிமா சொல்கிறேன். அங்கே ஒரே நிமிஷம் அப்படியே நீங்கள் எங்கே இருந்து பார்க்குறீங்க, எப்படி இருந்து பார்க்குறீங்க, அது எனக்கு தெரியாது. எல்லாரும் உங்கள் மனசில் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. இந்த வேண்டுதல் இந்த காணொலி பார்க்குற மூலியமாக முருகன் உங்கள் கூட இருக்காருன்னு கண்டிப்பாக இந்த விஷயம், இந்த தருணம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு உணர்வீங்க. ஏதாவது ஒரு ஆற்றலோ இல்லை ஏதாவது ஒரு உங்கள் பக்கத்துலேயோ ஏதோ ஒரு சத்தமோ ஏதோ ஒரு சத்தம் விஷயமோ உங்கள் மனசில் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு இந்த காணொலியை பாருங்கள். கண்டிப்பாக முருகன் பக்கத்திலே இருக்கிறது நிச்சயமாக உணர்வீங்க. நான் நிறைய தருணத்தில் நான் உணர்ந்திருக்கேன். உணர்ந்து தான் முருகனையே நினச்சி இருக்கிற வாழ்க்கையே, இந்த வாழ்க்கை இந்த முருகனுக்காக மட்டும்தான் அப்படின்னு அர்ப்பணிச்சுட்டு, எனக்கு என்ன முருகா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் உன் கூட இருக்கணும், நீ என் கூட இருக்கிறத நான் தினசரியாக ஒவ்வொரு மூச்சு நான் வெளியே விடும்போதே இந்த மூச்சு, இந்த காற்று எனக்கு உன்னோட அருள் இருக்கிறனால தான் எனக்கு இன்றைக்கும் மக்கள் அனைவருக்கும் நான் காணொலி பதிவு பண்ணுறேன். இதை பாருங்கள், உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த காணொலி உங்களுக்காக மட்டும்தான். இந்த முருகன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. ஏன்னா இந்த காணொலியை பாருங்கள், அப்படியே நான் கேட்குற விஷயம் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த பூ அப்படியே விழும் பாருங்கள். எல்லாருமே பார்த்துட்டீங்க. உங்கள் வேண்டுதல், நீங்கள் கேட்டது என்ன விஷயமா இருந்தாலும் நாளைக்கே அது நிறைவேறும்.